நான் வளர்த்த பிள்ளைகளிலே ஒரு பையனை குறித்து நான் மிகவும் பிரயாசப்பட்டது உண்டு. கூடவே ஒரு 3 ஆண்டுகள் கூட இருந்தான். படிக்கல என்பதற்காக அவனோடு நேரம் செலவழித்தேன். கூடவே உட்கார்ந்துருந்தோம். நான் மட்டும் இல்லைங்க, என்னுடைய அப்பா, நான் எழும்பி போனோன்னே என்னோட அப்பா வந்து உட்காருவாங்க. அப்பா போனோன்னே அதில் என் மனைவி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி 3 பேர் ஷிஃப்ட் போட்டு உட்கார்ந்துருந்தோம். ஒரே ஒரு நாள் மட்டும் என்கிட்ட அவன் ஏற்றி சாடி சொல்லிட்டான். ஒரு நாள் சொன்னேன், இந்த கொஸ்டினை படித்து முடிக்காம நீ என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவனுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. அவனோ தூக்க பிரியன். நான் அவனுக்கு கோவம் வந்துச்சு. தூக்கி ஒரு வீசிட்டு சொன்னான், நான் ஒன்றும் படிக்க மாட்டேன் அப்படின்னா. நான் எழும்பி போயிட்டேன். ராத்திரி 11 மணிக்கோ 10:30 மணிக்கோ நடக்கிற சம்பவம். அல்ல, எங்க வீட்டில் 4 மணி இருக்கும். லேலூயா, எனக்கு அன்னைக்கு தூக்கம் வரல. என்னாலும் இவனுக்காக தானே சொன்னேன், என்னை இப்படி சொல்லிட்டானே, எதிர்த்து பேசிட்டானே அப்படிங்கிற வேதனையில அல்ல 4 தூங்கி பார்க்குறேன், எனக்கு தூக்கம் வரல. 4 மணிக்கு கதவு தட்டப்படுது. அண்ணா, அல்ல அந்த உறக்கம் வந்த ஆத்திரத்தில் உங்கள்கிட்ட கோவப்பட்ட. ஆனால் நீங்க ஒரு வார்த்தை கூட என்ன அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. அன்பா என்ன நடத்தி சைலண்டா போயிட்டீங்க. என்னால தூங்கவும் முடியல, ஒரே பயமா இருக்கண்ணா. எழும்புங்க. நான் வேணும்னே உள்ள கிடந்தேன். கொஞ்ச நேரம் கூட அலட்டுன்னு சொல்லி கிருபையினாலே சொல்றேன், சிக்ஷிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். சாட்சிகள் எல்லாம் கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பூரிப்பு, சந்தோஷம். அவனை பிரயாசப்பட்டு வளர்த்ததின் பலனை இன்றைக்கு நான் பார்க்கிறேன்.